எம்ஏ நாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தான பரிசு வழங்குவதற்காக பிரதேச சபை உறுப்பினர் முன்னாள் ஜிம்மா மஸ்ஜித் பள்ளியின் நம்பிக்கையாளர் சபை முன்னாள் தலைவர் ஜனாப் ZM நஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எம்ஏ நாமி நாமி அவரை காணவில்லை. MSM ராஷிதை அன்போடு அழைக்கின்றேன். இங்கே வருகை தராதவர்களுக்கான பரிசில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. நாங்கள் அவர்களுக்கு கடந்த காலங்களில் அனுப்பினோம். ஆனால் இங்கே வருகை தருகிறவர்களுக்கு மாத்திருந்த பரிசில் வழங்கப்படும். ஜனாப் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜனாப் ZM நஸ்மி அவர்களிடம் பரிசில் பெறுகின்றார். அவரது தாயாரோடு இணைந்து ஜனாப் மாணவன் MSM ராஷிதுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். MA நாமி மீண்டும் அறிய தருகின்றேன். அவர் வரும் வரை AH ரஹ்மாவை என்போடு அழைக்கின்றேன். AH ரஹ்மா அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, பூர்ணமாக எம்மோடு ஒத்துழையுங்கள். கடைசி வரை எம்மோடு இருங்கள். ரஹ்மாவுக்கான பரிசையும் ஜனாப் நஸ்மி அவர்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அல்ஹாஜ் நிஸ்தார் அவர்களை என்பது அழைக்கின்றேன். எமது ஓஸ்டம் Dfec குழு அங்கத்தவர். அவர் பரிசில் வழங்க இருக்கிறார். AHZ MRA உமர் MKA உமரை அன்போடு மேடை கலைக்கின்றேன். MKA உமர் தன்னுடைய பெற்றோரோடு நாயகரோடு இணைந்துள்ளார். அம்மாறுவருக்காக அல்ஹாஜ் நிஸ்தார் JP அவர்கள் பரிசிலை வழங்கி வைக்கின்றார். அவரது தாயாரும் இப்போது மேடை ஏறுகின்றார். அந்த மாணவனுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு MNM அசானை மேடை கலைக்கின்றேன். MNM அசான் அசானுக்கு பரிசிலை வழங்குகின்றார். அல்ஹாஜ் நிஸ்தார் Osdem Dfec Dickwella குழு அங்கத்தவர். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்ததாக பரிசு வழங்கியதற்காக Osdem குழு அங்கத்தவர் அல்ஹாஜ் ASM இஃபாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். MSM சுலைஹாவை மேடை அழைக்கின்றேன். நாமி உங்களுக்கு மீண்டும் அறிவித்தல். MSM சுலைஹா சுலைஹாவுக்காக அல்ஹாஜ் ASM இஃபாம் அவர்கள் Osdem குழு அங்கத்தவர் பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். MA அம்னா அடுத்ததாக சுலைஹா தன் பெற்றோரிடம் பரிசில் வழங்கி பெற்றுச் செல்கின்றார். அதே வேளை MA அம்னாவை அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து MA அம்னா MSM மோகன் அடுத்த வருடம் வருவார். MA அம்னா அம்னாவுக்காக இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக MFM ஜும்லா அவருக்கான பரிசு வழங்குவதற்காக Osdem நிர்வாக குழு அங்கத்தவர் அஸ்மர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Osdem Dfec நிர்வாக குழுவின் அங்கத்தவர் ஆசிரியர் AA அஸ்மர். MFM ஜும்லா MAM ரிஃபானையும் மேடை கலைக்கின்றேன். MFM ஜும்லா ஜும்லாவுக்காக அடுத்த நிர்வாகத்தில் கண்டவர் ராமலிங்க அஸ்மர். அடுத்ததாக MAM ரிஃபாஸுக்காகவும் பரிசு வழங்கப்படுகிறது.
அந்த பரிசை வழங்கி வைத்த ஆசிரியர் அஸ்கார் ஆசிரியர் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அல்ஹாஜ் நல்வி ஒஸ்தம் நிர்வாக குழு அங்கத்தவரை அன்போடு அழைக்கின்றேன். MHM வசி WH ஹப்சா ஆகியோரும் அன்போடு அழைக்கின்றோம். வசீம் நன்றி தயாரோடு மேடையேறியுள்ளார். அதற்கான கருத்துக்களுக்காக நன்றி அவர் மூலமாக வழங்கப்படுகிறது. WH ஹப்சா ஹப்சோட கோமா WH ஹப்சா அந்த பரிசை வழங்கி வைத்த அல்ஹாஜ் நல்மி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜனாப் ஹில்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். MRI அகமட் MSM ஷசான் MRI அகமட் MSM ஷசான் ஆகிய இருவரும் மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். ஷசான் தன்னுடைய தாயாருடன் மேடையேறுகின்றார். MRI அகமட் உடனடியாக மேடை வரும். அகமட் வருகை தரவில்லை. அந்த பரிசலை வழங்கி வைத்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜனாப் ஹில்மி அவர்களுக்கு அவர் வருகை தரவில்லை. எனவே அவருக்கு பரிசளிப்பில்லை. அந்த பரிசலை வழங்கி வைத்த ஜனாப் ஹில்மி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக எமது ஒஸ்தமெக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆசிரியர் ஜனாப் MJ கமால் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். MSM ஷசான் MRM ருமான் மேடையேறுகின்றார். MRM ருமான் வருகை தரவில்லை. எனவே MA ஜம்ரானை அன்போடு அழைக்கின்றேன். ஜம்ரான் ஜம்ரானுக்காக பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஆசிரியர் MJ கமால் ஆசிரியர். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக எமது ஒஸ்தம் நிர்வாக குழு அங்கத்தவர் அல்ஹாஜ் இஸ்லாமுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். என் ஹப்சா ஹப்சா தனது தந்தையாருடன் மேடையேறினார். அல்ஹாஜ் இஸ்லாமுதீன் ஒஸ்தம் நிர்வாக குழு அங்கத்தவரிடமிருந்து பரிசை பெறுவதற்காக ஹப்சாவுக்காக பரிசு வழங்கப்படுகிறது. அந்த பரிசை வழங்கி வைத்த அல்ஹாஜ் இஸ்லாமுதீனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எமது SDEC பாடசாலை அபிவிருத்தி சங்க நிர்வாக குழுவின் செயலாளர் ஜனாப் இப்ராஹிம் அலிகார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். MBM ஃபாஹிம் MBM ஃபாஹிமுக்காக
பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் ஜனாப் McUbe Ihras அவர்கள் பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஒஸ்தெம் மக்கத்தவர் அல்ஹாஜ் ஹபீபுல்லாவை அன்போடு இங்கே அழைக்கின்றேன். McUBE Ihras ஒஸ்தெம் மக்கத்தவர் அல்ஹாஜ் ஹபீபுல்லா அவர்களிடம் தனது பரிசினை பெற்றுச் செல்கிறார். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்ச்சியாக எமது ஒஸ்தெம் பணி தொடர்பாக அதன் அங்கத்தவர் பேரோட உபயராஜ் தேசிய பாடசாலையின் அதிபர் ஜனாப் MRM ரிஸ்கி அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். And our special guest, Alhaj Fawzul Haq, Chartered Accountant and the President of organization, and his beloved wife, Hajiani Nizama Fawzul Haq, and Alhaj MHM Nasar, the Treasurer of Osdem organization, Alhaj MMM Athar, the Secretary of Osdem organization, former principal and present deputy director of education Akshay M.A. Mashair, the principal M.A. Aswan, and all the ladies and gentlemen, parents, students. I can't keep on addressing you personally because the time won't allow me. So very briefly, let me speak to you. Dear sirs and madam, today we are very happy because you have brought happiness, excitement, hope and confidence, and your presence will be remembered for a long time, maybe forever sometimes, because according to a saying, those who support education will not die. Today we talk about Badiuddin Mahmud. This hall is named Badiuddin Mahmud Memorial Hall, not because he is born here, but because he served education as a Minister of Education. We talk about Nalim Hajiar. Whenever you talk about Nalim Hajiar, you can't avoid his name. Whenever talk about Siddilepe education, we talk about Siddilepe because they all have served this course of education. So you have come from Australia, from Colombo, having a busy schedule. Your service will not be forgotten. So especially the science project, Dickwella House Education Center is supported by Alhaj Fauz. So when you talk about science education in our hometown and in few years to come in the entire island, we will not be able to speak about science without talking Alhaj Fauz's name. So your presence will promote education, it will motivate our children, and it will support education as I stated. And when I talk about education, Tibetan proverbs comes into my mind. According to a Tibetan proverbs, a child without education is like a bird without wings. A bird without wings is helpless because wings are the most significant, important part of a bird. So you have come here to help our children, our students, to give them wings to fly. And remember, the limit will be only the sky. So our former principal and the present deputy director gave you a lengthy detail about our performances. So I hope in the future we will produce more and more better results. When we talk about science project, I can remember this school tried this several times, but every time we were destined to fail.
we could not produce results. Only this time we are excelling, we are producing results. And when I talk in this kind of program, every time I remember two things. The first thing is if we want to run this program for a long time, the first significant thing is we need a permanent source of income. Because every month we spend 1.5 million rupees. It's a huge amount. Nobody is doing this in Sri Lanka. This is the only project in Sri Lanka. This is one and only unique project in Sri Lanka where the students are given education free of charge. So you can't compare this with any other project. So if this project goes to large, this permanent income source is very significant. And the second thing is, now our boys and girls are kept in several places. So we need to have two hostels, one for the boys and one for the girls. I all the time remind this, if we don't fulfill these significant needs, our journey will be hindered. So there will be a lot of problems. So I urge our beloved guests, you all are capable people, and our chief guest, Sir Dr. Nizam, and his wife, Nihla Faust, and you all have connections in Australia, and I hope if you consider this as you are considering, you can help immensely to make this program a success. And I also must speak a few words about the people who are behind this program, especially Al-Haj M.H.M. Nasar, as I stated you earlier when I introduced him. He has given his entire life, he has dedicated his entire life to this project. Similarly, there are many people behind this project. I can't take time to call them individually. They are working tirelessly, day and night, without taking a single cent. So my dear guests, I want to wind up. I can't take much time, as I told you. Another proverb comes to my mind. That is by Malcolm X. We all know, a great freedom fighter, a black freedom fighter in United States of America. He said, education is the passport to the future. Because if you have education only today, tomorrow will be yours. So my dear chief guest and other special guests, you have come here with passports to give our innocent, poor children. Your passports will open the gates and make their lives brighter and future. So please consider all these things and support us, fulfill our needs, and our hometown will never forget you. Our people will never forget you. We all will pray for you. And I request the audience, always when you pray 5 times, it is our obligation, it is our duty to pray for them. So I too pray for you for a better health and a long life. Thank you very much for listening to me.